சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது. ஏடா உரமா பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவோம். அவன் சாவ போறான், கூட சேர்த்து செத்துருவான். அவ்வளவுதான். ஏங்க இது மாதிரி கூட்டத்தை கூட்ட முடியுமாங்க? காசு கொடுக்காம போய் மரத்தை கட்டி குடிச்சு அழுதுறாங்க. அவனா பொட்டாங்க. அவன் நேர நாள் இவ்வளவு பேர் இங்க நிக்கிறோம்ல, இங்க வந்து பேச சொல்லுங்க. அடிச்சு ஓட விட்டுருவான். அவனா இவ்வளவு தளபதி பிள்ளைங்க நிக்கிறோம், இங்க வந்து பேச சொல்லு. அவனை சூற விட்டுருவான். அவ்வளவுதான். இவ்வளவு தளபதி பிள்ளைங்க இங்க பாருங்களா, முளைச்சு 3 இலை கூட விடல அப்படின்னு சொல்லுவாங்க. இது முளைக்கவே இல்லை. இப்பதான் பிறந்து ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்திருக்கும் போல இருக்குது. அது பேசுற பேச்ச பாருங்களா. இது இந்த பசங்களெல்லாம் சொல்லி குறையே கிடையாதுங்க. அவங்க பெத்தவங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு செருப்பாலேயே அடிக்கணும். இந்த மாதிரி புள்ளைய பெத்ததுக்கு. இப்படி ஒரு புள்ளைங்களை பெத்து நடு தெருவில் விட்டு சாவறதுக்கு விடுறாங்க பாருங்க. நடிகர்கள் பின்னாடி, இந்த அரசியல் பின்னாடி, கட்சிக்காரங்களுக்கு பின்னாடி விடுறாங்க பாருங்க பெத்தவங்க. அவங்கள நடு ரோட்ல நிக்க வச்சு செருப்பால அடிக்கணும். புள்ளிய நல்லா வளர்க்க தெரியல, பொது இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல. ஒரு பெரிய மனுஷனை, அவ்வளவு பெரிய மனுஷனை இந்த தவுளூண்டு என் சுண்ட விரல கூட தாங்காது. அது ஓங்கி ஒன்னு நெஞ்சிலே வச்சாக்கா நெஞ்சு எலும்பே உடஞ்சிரும். அதுக்கு அது பேசுற பேச்ச பாருங்களேன், கோபமா வருது. அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் எதிர்த்து நின்று கருணாநிதி, ஜெயலலிதா அவங்க ஆட்சியில இருக்கும் போது அவங்களுக்கு சவால் விட்டுட்டு இருந்த மனுஷன். நேத்து கட்சியை தொடங்கின மனுஷனுக்காக இந்த மனுஷனை இது இவ்வளவு கேவலமா பேசுது. இவன் மட்டும் இல்ல, இவனுக்கு முட்டிக்கு கீழே இருக்கிறவனும் பேசுறானுங்க, இவனுக்கு முட்டிக்கு மேல இருக்கிறவனும் பேசுறானுங்க. கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, வளப்பே சரி கிடையாது. உங்களெல்லாம் பெத்தவங்க தூக்கு மாட்டின்னு சாவணும்டா.